ஹலோ மக்களே 459 எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஷெட்டில் போன எபிசோட்ல பிளாக் ஜெட்ஸ் வந்து மாதரவே குத்திட்டான். பார்த்தா அவனோட சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மரத்துலேருந்து எல்லா சக்கரையும் அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்கான். சடனா அப்படியே ஒரு மாதிரி பந்து மாதிரி பெருசா போறான். இதுல ஒரு பக்கம் நருட்டோ சாஸ்கே வேற லாக் பண்ணி வச்சுக்கிட்டான். அவன் என்ன சொல்றான், டே ஒபிட்டோ வந்து நீ யூஸ் பண்ண ஒன்ன நான் யூஸ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாதர் அப்படியே பெரிய பந்து மாதிரி இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குதான். சுருங்குன்னு அப்படியே காகியா ஒட்சுகியே வெளியே வாரா. மிரண்டானுங்க நருட்டோ சாஸ்கியும். சேஜா 6 பார்த்து சொன்னாலும் இவாதானான்னு சொல்லிட்டு காகியா ஒட்சுகின்னு சொல்றான் சாஸ்கி. அக்காச்சி சக்குராலாம் முழிக்காங்க, யாரடா இதுன்னு சொல்லிட்டு உன்னை காகு அப்படியே ஃபுல்லா போக்கஸா பார்த்தோன்னே நருட்டோட சக்கராவையும் சாஸ்கியோட சக்கரை பத்தி தெரிஞ்சிருச்சு. சடனா தூக்கி வீசுதா அவங்க ரெண்டு வரையும். தூக்கி வீசிட்டு சும்மா இருக்க மாட்டேக்கா. சடனா முடிய வச்சு அட்டாக் பண்றா. உடனே சாஸ்கி சுடரி தூக்கி போட்டு முடிய வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அனல் வேகத்துல போய் முடியெல்லாம் நொறுக்கி எரிஞ்சிட்டு பாஞ்சு போறான். ஆனா விட மாட்டுக்கா. முடிய வச்சு வெளு தெரியுதா. இதுல நருட்டையும் தொளிச்சு எரிஞ்சிட்டாவா. அடிச்ச அடியில ரெண்டு பேரும் கல்லுல போய் செதறுதானுங்க அவனுங்க. சாஸ்கி நருட்டோன்னு சக்குரா கத்துறா. பார்த்தா அப்படியே காகிய பொறுமையா நடந்து வர சக்குரா மிரண்டுட்டா. எதையும் பேசிடக்கூடாதுடா நம்மன்னு சொல்லிட்டு பார்த்தா அவ முடிய அந்த லீரத்துக்கு இருக்கு. சக்குரா மிரண்டுட்டாவா. கக்காச்சி சொல்றான். உன்னை கக்காச்சி மனசுல நினைக்கான் அவங்க ரெண்டு வரையும் பாத்துக்கிடுவாங்க. சக்குரா தேவையில்லாத ஏதாச்சும் மூவாக்குவே எடுத்து வச்சிடா. ரெண்டு துண்டா கடப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. உடனே காகிய பேசிட்டு வரா. இந்த ரெண்டு பேருமே ஹகரமோ ஹாமுரா அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவ ஃபர்ஸ்ட் பையனு செகண்ட் பையன் பேரையும் சொல்லிட்டு வரா. இல்ல இவன் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது, இவங்க இந்திரா ஆசுரான்னு சொல்றாவா. சடனா பியாக்குகனை போட்டு விடுதா. பார்த்தா ரெண்டுமே ரெண்டு விதமான சக்கரா. எனக்கு தெரிஞ்சிச்சுடா ஹகரோமா தாண்டா இந்த ஜுட்சோ இவனுள்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு. சரி நல்லவிடா சாஸ்கி நருட்டோ ஒருவளே உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு சக்குரா பார்த்துக்கிட்டு இருக்கா. மாதரா எதுக்கு இந்த பொம்பளையா மாறினா ஒண்ணுமே புரியுன்னு சொல்லிட்டு முழிக்கா சக்குரா. சாஸ்கி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த சக்கரா வந்து மாதரா சக்கரோட ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் உயிரோட இருப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காம. உன்னை சேஜா 6 பார்த்து பவர் கொடுத்தாரல அதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் சாஸ்கி. ஹகரோமுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மா திரும்பி உயிரோட வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்பி நம்மள்ட்ட இந்த பவரை கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. இங்க ஒபிட்டோ செத்த மாதிரி கிடக்கான். உனக்கு கக்காசி ஒபிட்டோவை பக்கம் உயிரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களோட எண்ணம் என்னதான் சொல்லிட்டு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட எண்ணமா நின்ஷுன்னு சொல்றா. நின்ஷு இல்ல, அதை நீங்க ஷினோபி தானு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காவா. டே இந்த சக்கராவை வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியாம யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாவா. டே இந்த இடமே எனக்கு சொந்தமானு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதுக்கப்புறம் இந்த உலகம் அழியறதுக்கு விட போறதில்ல, இந்த சண்டையை மட்டும் நிப்பாட்ட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுதான்டா இதுன்னு சொல்றாவா. சடனா பார்த்தா வேற எதை எடுத்து கொண்டு போயிட்டாவா. உங்க எல்லாத்தையும் இங்க வச்சு கொல்ல போறோம்னு சொல்றாவா. பார்த்தா சுத்தி ஒரு மாதிரி எல்லாமே எரிமலை பிளம்பா இருக்கு. பார்த்தா அப்படி கீழே விழுந்தாங்கன்னா செத்து சுண்ணாம்பாயிருவாங்க அவங்க. என்னடா இது லாவாவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. இது ஒரு கெஞ்சுட்ஸு இருக்குமான்னு சொல்லிட்டு. டே இது கெஞ்சுட்ஸ் எல்லாம் கிடையாடா, இது உண்மையிலே வந்து நெருப்புன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. சடனா சாஸ்கி சமனிங் ஜுட்ஸுவை போட்டு அவனோட பறவை இறக்கி விட்டான். உடனே நருட்டோ சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி அந்த ரெண்டு பேரும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சாஸ்கி அவங்களெல்லாம் காப்பாத்த மாட்டேங்க, நருட்டோவை தான் காப்பாத்திட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒண்ணு என்ன காப்பாத்துற சொல்லலடா, நீ அவங்கள தாண்டா காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள கக்காச்சி வந்து ஒரு கயறத்துக்கு மேல தூக்கி போட்டு அவனை காப்பாத்திக்கிட்டான். சக்குராவே அவன் காப்பாத்திட்டான். எப்படிடா பண்ணாருன்னு சொல்லிட்டு நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அசந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல அவன் பாட்டு காப்பாத்திட்டு அவனே போய்கிட்டே இருக்கான். சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், டே கக்காச்சி ஒரு ஸ்கிரால் எடுத்து ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதுல அவரே காப்பாத்திட்டாருடா, நீ எதுக்கு இதுக்கு பத்தி கவலைப்படாத சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. ஒபிட்டோவே அவர் காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அவன் கையை ஒரு மாதிரி ஒரு குணாயத்துக்கு வீசி அது மூலியமா லாக் பண்ணி அவனையும் காப்பாத்திட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. கக்காச்சி செஞ்சு கண்ணிமைக்க நேரத்துல மாஸ்க் கட்டுறீங்களப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. ஒபிட்டோ நீ மன்னிச்சடா, உன்னை காப்பாத்தனுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே சக்கரோட ஹெட்பண்ட் தரலவே உழுது. பார்த்தா அப்படி எரிஞ்சு தீஞ்சிருச்சு. அது கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இது கெஞ்சுட்ஸ் எல்லாம் கிடையாடா, கீழே விழுந்தோம்னா நம்ம செத்து போவோம்னு சொல்லிட்டு. அப்பனா இந்த காகியம் வந்து நம்மள ஒரு டைமென்ஷனுக்கு வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், டே நருட்டோ உன்ட்ட சிம்பிளா ஒன்னே ஒண்ணு தான் சொல்ல போறான், அதை மட்டும் தெளிவா கேட்டுக்கன்னு சொல்றான். அவன் உலகமே அழிய போகுது, அது உனக்கு தெரிஞ்சது தானே. நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தன் இறந்தா கூட அந்த உலகம் அழிஞ்சிரும். டே சேஜா 6 பார்த்து கொடுத்த பவரை வந்து நம்ம வேஸ்டா யூஸ் பண்ணிடக்கூடாது. உனக்கு வந்து லைட் ஸ்டைல கொடுத்துருக்காரு, எனக்கு ஷேடோ ஸ்டைல கொடுத்துருக்காரு. நம்ம ரெண்டு பேரால மட்டும்தான் அந்த காகுயை வந்து நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நம்ம மட்டும் இவளை அழிக்கலன்னா இந்த மனித தன்மையை அழிஞ்சிருண்டா, மனித வாழ்க்கை இல்லாம போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா கக்காச்சி சென்சே சக்கரம் பக்கத்துல தான் இருக்காங்க, உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கான். உன்னை நருட்டோ அப்படி ஷாக் ஆகுறான். அவன் எதுக்கு அப்படி சொல்ல வரோம்னா கக்காச்சி சென்சேவோ சக்குரவோ கொல்ல போனான்னா நீ அதுக்குள்ளலாம் வேகமா போய் உள்ள போய் உழக்கூடாது, முதல்ல இவ கதையை தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. அதை முதல்ல உனக்கும் வச்சுக்கோன்னு சொல்றான். என்னை காப்பாத்த உன்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன் மாதிரி சொல்றான். அந்த ஒரு பிரிட்ஜ்ல நீ காப்பாத்துனியே அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா முதல்ல சாபுசா மிஷன்ல வந்து நருட்டோ காப்பாத்துறதுக்கு வேண்டி சாஸ்கி வந்து உள்ள விழுந்திருப்பான். பார்த்தா அந்த சமயத்துல அவன் சாவர நிலைமைக்கு போயிருப்பான். டே சாஸ்கி நீ என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே பார்க்கான். டே நீ எதுக்குடா என்னைய ப்ரொடெக்ட் பண்ணன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு முட்டாள நாயாண்டா காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா நீ காப்பாத்துன, எதுக்குடா என்னை காப்பாத்தன்னு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியல, என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு அதை சாஸ்கி சொன்ன சாஸ்கி ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான். சாஸ்கி நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சக்குரா கட்டுறாங்க. சாஸ்கி சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு சக்கரம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை எப்படி பழசை யோசிச்சு பாக்கா. சாஸ்கி அவன் அறியாமே எல்லாத்தையும் அப்பப்ப காப்பாத்த வந்திருந்தான்.
அந்த சமயத்துல மட்டும் அவன் சுசானோ யூஸ் பண்ணி நம்மளை காப்பாத்தலாம், இன்னதுக்கு நம்மளும் கெஞ்சுட்ஸ்ல மாட்டிருப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காவா. நன்றி நாருட்டோ, சில விஷயம் எனக்கு சாஸ்கியை பத்தி தெரியாது, ஒன்னாலதான் தெரியும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க கக்காஷி சென்சையோட ஸ்கிரால் அப்படி பிஞ்சு தரையில விட போகுது. பார்த்தா அவங்க லாவால போய் உழுது செதற போறாங்க. அதுக்குள்ள வந்து நாருட்டோ அவனோட சக்கரா யூஸ் பண்ணி காப்பாத்துறான் அவங்கள. பார்த்தா காப்பாத்த போற அடுத்த செகண்ட்ல காகுயாவை அட்டாக்க போட்டு விட்டா. உடனே சுசானோ யூஸ் பண்ணி லாக் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. இதாண்டா நம்ம சான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா காகுயா வந்து பறவையோட ரெக்கையில அட்டாக்க போட்டு விட்டா. சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ பேக்குகளை யூஸ் பண்ணி சக்கர பாயிண்ட லாக் பண்ணி விட்டா. இப்ப பறவை செத்துருமன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அவன். பார்த்தா பறவை அப்படியே சாயுது. பார்த்தா மொத்த பேர் அப்படியே குப்பரை போய்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த சமயத்துல சுசானோ இறக்கலாம்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா இவனோட சக்கரா பாயிண்ட் லாக் பண்ணி விட்டாவா. பார்த்தா எல்லாரும் தரையை நோக்கி வேக வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வெளியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாடியும் அப்படியே ரேப் பண்ணி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா காசிரமாவை காட்டுறாங்க. காசிரமா உடம்புல ராடா இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சு. காசிரமா பார்த்துட்டு இருக்கான். மாதரோட ராடு ஏன்டா இப்படி கரையுது, இப்ப என்னால மூவ் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் காசிரமா. அதுக்கப்புறம் டோபிராமா காட்டுறாங்க. டோபிராமா அனல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். இங்க தாண்டா ஒரு அதிகபட்ச சக்கரம் நான் நோட் பண்ண, அதை தேடி தான் நம்ம போகணும், அதை போய் நம்ம நிப்பாட்டன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சக்கரம் சடனா மறைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு தேர்ட் வகையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோர்த் வகை மினோட்டாவையும் காட்டுறாங்க. அவன் உடம்புக்கு பின்னாடி ஒரு ராட் இருந்துச்சு, அதுவும் அப்படி கரைய ஆரம்பிச்சிருச்சு. மாதராவங்க நம்மளால தோக்கடிச்சாங்களோன்னு சொல்லிட்டு மினோட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். கடைசியா ஒரு வாட்டி வந்து நருட்டோவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சடனா எந்திக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க உள்ள நருட்டோ காட்டுறாங்க. டேய் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா நருட்டோ பறந்துகிட்டு இருக்கான். டேய் நருட்டோ உன்னால பறக்க முடியுமா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. நருட்டோக்கு வந்து 6 பாத் பவர் இருக்கனால நருட்டோல பறக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். மாதராவன் இப்படிதான் பறந்தான். அந்த ஆர்ம்ஸ் முதுகு இருக்கனால இவனுக்கு இது ஒரு பிளஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு டேய் நம்மளால பறக்க முடியுமா, இது போதும்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஷேடோ கிளான் ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா இன்னொரு நருட்டோ இறக்குதான் அவன். உன்னை ஒரிஜினல் நருட்டோ வந்து ஷேடோ கிளான்ட்ட கொடுக்கான். கக்காஷி சென்சை சக்கரையும் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கான் அவன். இது அப்படியே காகுயை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது 6 பாத்தோட சக்கரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. என்னோட பையன் ஹகோரமோட சக்கரா தான்டா. என்ன சக்கராவா இருந்தா என்னடா, இது எல்லாமே ஏன் உடம்புல இருந்து போனதான், இது எல்லாமே எனக்கு சொந்தமானதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காவா. திரும்பி நான் எடுத்துக்கிட்டு விரும்புறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காவா. எல்லா சக்கரமும் ஏங்களும் சொல்லிட்டு வேக வேகமா வாரா. பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. வேற லெவல்ல சண்டை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அவ சக்கராவை இங்க வர பறந்துகிட்டு இருக்கு. காகுயாவும் நருட்டோவும் சோலோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலா விழுந்துகிட்டு இருக்காங்க. அவன் நருட்டோவை அடிச்சு வீஸ்தா சக்கராவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வராவா. சாஸ்கி உன்னோட ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. சடனா சுசானோ இறக்கி அம்பை இறக்கி விட்டான் அவன். அம்ப பறக்க விடுதான். சடனா டெலபோர்டேஷன் ஜுட்ஸோ போட்டு இங்க இருந்து அந்த அம்புக்கு பக்கத்துல போய்கிட்டே இருக்கான் அவன். பார்த்தா காம்பினேஷன் அட்டாக்லாம் வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. முதுகு பின்னாடி சுசானோ இறக்கிட்டு வராவன். ஆனா அவன் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டுக்கா. அசால்ட்டா பொறுமையா நடந்து வராவா. சடனா அவன் என்ன செய்யறானா சுசானோட சக்கராவை பிடிச்சி இழுக்கா. அப்படி தண்ணியா கரையுது. அது அடிச்சல்ல சுசானோ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு சாஸ்கியை பிடிச்சி வெளியே தள்ளுதா. உடனே வந்து லாவாக்குள்ள போய் உள்ள போறான். சாஸ்கி என்னால ஸ்டாப் பண்ண முடியல, உன்னை வர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா வந்து சாஸ்கி அப்படி தரையில போய் உள்ளான்னு போறான். அதுக்குள்ள பார்த்தா டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு நருட்டோ காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் சாஸ்கின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் சுசானோவும் ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா சடக்குல நருட்டோ அப்படி ஒபிட்டோவையும் காப்பாத்துறான் அவன். உடனே நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். டேய் சாஸ்கி உன்னோட டெலபோர்டேஷன் ஜுட்ஸு இருக்குது, நான் மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அவன் முதுகு பின்னாடி ஒரு ஆர்ப்ஸ் இருக்கு, அதை தூக்கி அப்படி சாஸ்கிட்ட கொடுக்கான். அதை ஒரு தட்டு மாதிரி ஆக்கி அது மேல நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேருக்குமே 6 பாத் பவர் இருக்கு, அதை தெளிவா யூஸ் பண்ணி கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா முதுகுக்கு பின்னாடி மாசா வர இன்னொரு டைமென்ஷன் மூலியமா அப்படி 2 பேரும் கெட்டி பிடிக்க மாதிரி வாராவா. சடனா பேய பார்த்த மாதிரி 2 பேரும் அப்படி பொறுமையா திரும்புறானுங்க. உன்ன 2 பேரும் நாடியையும் பிடிச்சி தூக்குதா. அழ ஆரம்பிச்சிட்டாவா. ஏன்னா அந்த 2 பேரையும் பார்க்கல குழந்தைகளை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னோட குழந்தைங்கடா, என்னோட சக்கரா மூலியமா வளர்ந்தவங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காவா. நருட்டோவும் சாஸ்கியும் பாக்கானுங்க. என்னால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வாங்கடா குழந்தைங்களா அப்படின்னு சொல்றாவா. பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் வந்து அவங்க 2 பேரோடமே அப்சர்வ் பண்ணுது. பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் இவங்க உடம்புக்குள்ள வந்தோடனே பிளாக் ஜெட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். காகுயாக்கு உங்க 2 பேரையும் பார்க்கல, அவன் குழந்தைய பார்த்த மாதிரியே இருக்குடா, அதனாலதான் அவ அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றான் பிளாக் ஜெட்ஸு. என்னதான் அவங்க 2 குழந்தைங்களும் அம்மாவே சீல் பண்ணி தூக்கினாலும் 2 குழந்தைங்களை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டா. பத்தியா இதாண்டா அம்மாவோட பாசம் சொல்றான் பிளாக் ஜெட்ஸு. சேஜ் ஆஃப் 6 பாத் வந்து அவங்க அம்மாவை சீல் பண்ணாங்களா, அப்பனா 10 எல்லாம் ஒன்னு சீல் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் பிளாக் ஜெட்ஸு நீ யாருடான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நானும் காகியோட குழந்தைன்னு சொல்றான் அவன். காகியோட குழந்தையான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் எங்க அம்மா உலகத்தோட்டு போவையில எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் தனியா வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட வாழ்க்கை என்னன்னா அந்த சினோபி வாழ்க்கை மட்டும் கிடையாதுடா, எங்க அம்மாவை ரீஸ்டோர் பண்றதாண்டா என்னோட வாழ்க்கையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க ஹகரோமோவை மீட் பண்ணல தானே எங்க அம்மாவோட பேர் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பிளாக் ஜெட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஹகரோமோ எதுக்கு உங்களுக்கு இந்த 2 பவரை கொடுத்துருக்கான், எங்க அம்மாவை சீல் பண்றதுக்காண்டி தாண்டா திரும்பி கொடுத்துருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிளாக் ஜெட்ஸு. டேய் நாங்க டென்ட்ல சீல் பண்ணதாண்டா இங்க வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்திரா ஆசரா மறுபறவை வந்து இந்த அளவுக்கு கோஆபரேட்டா ஒர்க் ஆகும் நான் நினைச்சு கூட பக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்க 2 பேருக்கு எந்த விஷயமும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே சொல்ல போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எங்க அம்மாவை அவங்க சொந்த 2 குழந்தைங்களும் சேர்ந்தாண்டா சீல் பண்ணாங்க, அது சாதா சீல் பண்ணலடா, ரொம்ப பவர்ஃபுல்லான சீலை போட்டு விட்டாங்கன்னு சொல்றான் பிளாக் ஜெட்ஸு. டேய் அந்த ஜுட்ஸுக்கு பேர் என்னன்னா கேட்டஸ்ட்ராபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் கோர்னு ஒரு ஜுட்ஸு மாதிரி மாத்திருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே நிலா மாதிரி மாத்திருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எங்க அம்மாவை ஃபுல்லா சீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சமயத்துல தாண்டா என்னைய பெத்தெடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எப்பனாலும் ஒரு நாள் அவங்க ரீஸ்டோர் ஆவாங்கன்னு தெரியும், அதனால தாண்டா இவ்வளவு நாள் நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு சொல்றான் அவன். இப்ப பப்பட் ஷோவை இனிமே தாண்டா ஸ்டார்ட் ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். லைக் போடுங்க.
பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you, bye.